செம்மாப்பு இருக்கலாம், செருக்கு இருக்கக்கூடாது. அந்த அது அதுக்கு இடையில ஒரு வேறுபாடு. இது மாதிரி இருக்கு, நம்ம இந்த மாதிரி அணுகுமுறை பண்ணது சரியா தவறா என்று தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் வேணும். அதுவும் ஒரு ஆன்மீக துறையில ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கு தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். நல்ல கவிஞர் தான் அப்படின்னா கண்ணதாசனை விட பெரிய கவிஞர் உலகத்துல கிடையாது அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டு இறங்கிடுவார். அதுக்கு வைரமுத்து மறுபடியும் மேடையில் ஏறி MS விஸ்வநாதனை விட பெரிய இசைக்கலைஞர்கள் இங்கே இருந்துட முடியாது அப்படின்னு பதிலடி கொடுத்துருப்பாரு. எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அதனால யாம் பெரிதும் வல்லோமே, நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காத, உன்னை போல வல்லமை படத்த மற்றவனு இருக்கான். அப்படியே சொல்றது அதுதான். அந்த மேற்கத்திய இசைக்கலைகள்ல இருந்து தான் இன்று இவர்கள் கையாளக்கூடிய மேற்கத்திய இசைகள் வருகிறதுன்னு இங்க இருக்கிற இசையமைப்பாளர்களே சொல்றாங்க. அவங்க இசையை வெறுமனே இசையா போட்டாங்க, அந்த இசைக்கு மொழி தேவைப்படல. அவர்களை எப்படி பாக்குறாங்க? கண்ணதாசனுக்கு அவருக்கு இந்த உறவு எப்படி மாமா மச்சான் உறவு மாதிரி ஒருத்த அவ்வளவு உரிமையோட பேசுகிறார்கள் ரெண்டு பேர் கடைசி வரைக்கும். சமீப காலத்துல இவர் எது பேசினாலுமே அது ஒரு சர்ச்சைக்குரியதாகுது. இதற்கான வேற வேற காரணங்களா என்னென்ன பாக்குறீங்க? இளையராஜா பத்தி இவரே நிறைய குறை சொல்லியிருக்காரு வெளிப்படையா. கங்கை அமரன் நமக்கு அதெல்லாம் பேச வேண்டாம். இது எல்லாமே ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு ஆணவத்தினால பண்றது அப்படின்றத தாண்டி இதில் நியாயம் இருக்கிறதா பாக்குறீங்க? ஏஆர் ரஹ்மான் அவர் நடத்துற முறை என்பதே சரியில்லை. தமிழர் கண்ணோட்ட வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் எழுத்துக்கும் இசைக்குமான ஒரு சர்ச்சையை பற்றி, அதாவது இளையராஜா மற்றும் வைரமுத்து அவர்களிடம் எழும் சில சர்ச்சைகளை பற்றி தமிழ் தேச பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் நம்முடன் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார். நான் நிகரன். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இரண்டு வேறு தளங்களில் குறிப்பாக இளையராஜா மற்றும் வைரமுத்து பல கருத்துக்களை எதிர்க்கெதிர் வீசிக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையாக இதை முழுமையாக நீங்கள் எப்படி அணுகுறீங்க? இந்த அடிப்படை என்று வரும்பொழுது ஒரு ராயல்டி உரிமை தொகை பெறுவதில் இருந்து தான் அந்த சிக்கல் உருவாகிறது. ஒரு பாடல் என்பது புகழ்பெற்று வெளியில் உலவுவதற்கு அதனுடைய இசை மிக முக்கியமாக இருக்கிறது. அப்பொழுது அந்த பாடலுக்குள்ள எங்கே அதை விற்பனையாகும் பொழுதெல்லாம் அந்த பாடலுக்குள்ள அல்லது அந்த பாடலை பயன்படுத்தும் போதெல்லாம் அதுக்கு ஒரு ராயல்டி உரிமை தொகை தர வேண்டும் என்று, தனக்கு தர வேண்டும் என்று இளையராஜா கேட்கிறார். இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் இதற்கு முன் கேட்டதில்லை. ஏற்கனவே இது வெளிப்படையாக ஒரு பகட்டு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வழக்குக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. பொழுது கேட்கறது சரியா கொடுக்கலாமா என்னன்ட்டு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கேட்டுறாங்கன்னாக்க, இப்போ உரிமை தொகை அப்படி என்று ஒரு பாடலுக்கு வந்தால் ஒரு பாடல் வரி அதுக்கு இசை ரெண்டும் கலந்தது தான். அதுக்கு இசையமைப்பாளர்கள், இன்னும் இசைக்கருவிகள் பயன்படுத்தியோர் எல்லாம் இருக்காங்க, அந்த படத்தை எடுத்தவங்க இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த தொகை பகிர்ந்து போகிறது இல்லையா? இசையமைப்பாளருக்கு மட்டும்தான் தொகையா என்று கேள்வியோடு நிறுத்தியிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த விவாதம் ஆகிட்டு இருக்கு. என் கருத்து என்ன என்றால் இந்த உரிமை தொகை கேட்க வேண்டியதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி உரிமை தொகை கேட்டு பெறுவது என்றால் அது எல்லாருக்கும் பகிர்ந்து போக வேண்டும் என்பதுதான். அது இசையமைப்பாளருக்கும் போகணும், பாடல் எழுதியவருக்கு போகணும், கருவிகள் பயன்படுத்தியவங்க, அந்த படத்தை எடுத்தவங்க இருக்காங்க, மூலதனம் போட்டு எடுத்தவங்க இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு விழுக்காட்டு அடிப்படையில், சதவீத அடிப்படையில் பகிர்ந்து போகிறது என்பதுதான் அது சரியா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நல்லது. இப்போ குறிப்பா இப்போ சமீப காலத்துல இளையராஜா அவர்கள் கொடுக்கும் நேர்காணல் மிகவும் சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு சமீப காலத்துல இவர் எது பேசினாலுமே அது ஒரு சர்ச்சைக்குரியதாகுது. இதற்கான வேற வேற காரணங்களா என்னென்ன பாக்குறீங்க? இப்ப நீங்க ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டீங்க, உரிமம். வேற வேற காரணங்களா என்ன பாக்குறீங்க? இளையராஜாவோட சர்ச்சை வர்றது எல்லாமே அவர் ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார், ஆணவமாக பேசுகிறார் என்பதுதான் அவர் பேர்ல உள்ள சர்ச்சை. மற்றபடி அவருடைய இசை மேதமை பற்றி
தமிழ்நாட்டிலே இசைக்கு அவர் அளித்த பங்களிப்பை பற்றி யாரும் குறை சொல்லலை. நம்ம கேட்டாலும் யாரும் குறை சொல்லவில்லை. ஒரு நிறை மனிதராக அந்த இசைத்துறையில் இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைகள், மற்றவங்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறை, இதில் ஒரு ஒரு ரொம்ப ஆணவத்தோட அகம்பாவத்தோடு நடந்து கொள்கிறார் என்ற செய்தி தான் அவரை பொறுத்தவரையிலும் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவர் தான் அதில் கவனம் செலுத்தணும். அது இளையராஜா தான் அந்த மாதிரி வரும்பொழுது இது மாதிரி இருக்கு, நம்ம இந்த மாதிரி அணுகுமுறை பண்ணது சரியா தவறா என்று தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் வேணும். அதுவும் ஒரு ஆன்மீக துறையில ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கு தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஐயா, இப்போ ஒரு இந்த தமிழ் திரையுலகத்துல அப்படின்னு இளையராஜாவை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது உண்மையிலேயே அவரை இசை ஞானின்னு சொல்லக்கூடிய பேருக்கு தகுதியானவர் தான். ஏனென்றால் ஒரு மாணவர்களா பள்ளியில நம்ம கத்துக்கும் போது ஆசிரியர்களுடைய இருமாப்புகளையும் ஏசுகளையும் பேசுகளையும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கு இந்த ஒரு செம்மாப்பு இருக்கிறதுல எந்த விதத்துல குறை இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வியா கேட்கிறேன். செம்மாப்பு இருக்கலாம், செருக்கு இருக்கக்கூடாது. அது அதுக்கு இடையில ஒரு வேறுபாடு இருக்கு. இவருடைய வெளிப்பாடெல்லாம் அந்த செருக்கு என்பது போலதான் இருக்கிறது. பொது நிகழ்ச்சியில் நடந்து கொண்டதை பார்த்தா, நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், திரைத்துறைக்கான நிகழ்ச்சி தான். அதுல இவர் வர்றாரு, ஏஆர் ரஹ்மான் இவர் எல்லாரும் வாழ்த்துறாங்க, ஏதோ ஒரு பிறந்த நாளும் என்னமோ இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, ரஜினிகாந்த் எல்லாருமே இருக்காங்க. அதில் ஏஆர் ரஹ்மான் அவர் நடத்தின முறை என்பதே சரியில்லை எனக்கு. நீ என்கிட்ட வரும்போது என்ன பாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று திரும்ப திரும்ப சொல்லுவேன், இதுதானே நீ சொல்லுவேன், இதானே நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு மேடையில். அப்படி கேட்கவில்லை. அவர் இவர் மாணவரே உயர்ந்து உலக புகழ் பெற்று அந்த உலக விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. சரிதான், ரைட்டு. வரும்போது இணக்கமாக பழைய மாணவரை ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய முறையில் ஒரு ஆன்மீகத்தான் சொல்கிறேன், அதில் அரவணைப்பாக பேசலாம்ல. அப்படி ஒரு கராராக பேசி ஏதோ கேள்வி கேட்டு அதை பழச நீ மாணவனாக இருக்கும்போது என்ன இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு நினைவுட்டுறது மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சம்பவம் இருக்கு. அது மாதிரி இன்னொருத்தர், நம்ம ஒரு இயக்குனர், அவர் இறந்துட்டாரு, நம்ம நகைச்சுவையாக நடிப்பார், இயக்குனர், நல்ல தமிழ் இன உணர்வாளர். அவரை பற்றி சொல்லும் பொழுது, நான் வரேன்னான்னு பார்த்துக்கிட்டே இருந்து மாம்பழம் மேம்பாலத்தில் இருந்து வணக்கம் வைப்பாப்புல அப்படி இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் இப்போ இவருக்கு அந்த அந்த தன்மையை குறைச்சிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ டாக்டர் குணசேகரன், டாக்டர் என்றால் அவர் நாட்டுப்புற இசையில் பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்றவர் KA குணசேகரன். நாடறிந்த ஒரு நாட்டுப்புற இசை அறிஞர், மேடை கலைஞர், பாடுவார் நல்லா. என்னுடைய சிறந்த நண்பர், தோழர், இறந்துட்டார், அண்மையாக இறந்துட்டார். புதுச்சேரியில் பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துறை தலைவராக இருந்தவர். புதுச்சேரியில் ஒரு பேராசிரியராக இருக்கும் பொழுது ஒரு இதழில், அந்த இதழ் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, தொடர் கட்டுரை எழுதிட்டு வர்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட கலைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, என்ன விஷயங்களை சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த நாட்டுப்புற கலைகள் எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறது அப்படின்னு வரும்பொழுது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இசை மேதையாக இருக்கிறார் நம்மளுடைய இளையராஜா. தலித்து வகுப்பில் பிறந்திருந்து அவர் ஒரு இசை மேதையாக இருக்கிறார் என்று அவரை பாராட்டி தான் அவர் எழுதினார் கட்டுரையில். இவ எப்படி என்ன தலித்துன்னு சொல்லலான்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார் அவர் பேரில். நீதிமன்றத்தில் வழக்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் அவரும் தலித்து தான், KA குணசேகரன் அவர்களும் தலித்து தான். அவர் நாட்டுப்புற கலைகள் எப்படி நசுக்கப்படுகின்றன, அந்த கலைஞர்கள் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது எப்படி இதாகிறது என்ற தொடர் கட்டுறது ஒரு நல்ல கட்டுறது. அப்படி வரும்பொழுது ஒவ்வொருத்தருடையும் பொல்லாப்பு வந்துடுது பாருங்க. இப்போ பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இப்போ வைரமுத்துக்கு எழுதுறது இல்லை, இசைக்கிறது இல்லை. அது மாதிரி ரஜினிகாந்துக்கு இப்படி பல பேர்கிட்டையே ஒரு பண்ணுறது. அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் வாடகைக்கு இருந்துட்டு காலி பண்ண முடியாதுன்னு சொல்லி, அது எனக்கு தான் காலி பண்ண முடியாது, நான் வாடகை தர்றேன், என்னை காலி பண்ண சொல்லக்கூடாதுன்னு வாதம் நடந்து வழக்கு நடந்து ஒரு இடத்துல நம்ம வாடகைக்கு போயிருக்கிறோம்.
அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, 6 மாதம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகிறது தான் முறை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய அவருக்கு ஒரு செம்மாப்பு இருக்க வேண்டியது, அவர் இருக்க தகுதி உள்ளவர் அவர் செம்மாப்பு. அதை தாண்டி ஒரு செருக்கும், அதனால் பலர்கிட்ட ஒரு அதிருப்தியும் அவர் சம்பாதிச்சிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. நல்லதுங்க. இப்போ குறிப்பாக ரஜினியை பற்றி பேசணும். ஒரு மேடையில் வந்து ரஜினி அவர்கள் இளையராஜாவை கொஞ்சம் இழுக்கா பேசிடுவார். இப்போ அடுத்தபடியாக ரஜினியோட ஒரு படம் வெளியாக இருக்கு, கூலின்னு. அந்த படத்தில் அனிருத் அவர்கள் வந்து இவருடைய பாடல்களை மீண்டும் வந்து பயன்படுத்தி கொள்ளும்போது இளையராஜா வந்து அதற்கு மறுபடியும் வழக்கு போட்டிருக்காரு. ஒரு கட்டமைப்புக்கு வெளியே இருந்து பார்த்தா இது எல்லாமே ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு ஆணவத்தினால பண்றது அப்படின்றத தாண்டி இதுல நியாயம் இருக்கிறதா பாக்குறீங்களா? ஏன்னா இப்ப வைரமுத்துக்கும் அப்படிதான். அவர் வந்து ஒரு எழுத்தாளரா இருக்காரு, கூட இருக்கும் பொழுது வரிகள் இல்லாம பாடல் இல்ல, பாடல் இல்லாம வரிகள் இல்ல அப்படின்ற சர்ச்சை வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரஜினிக்கு அந்த மாதிரிதான். இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த சர்ச்சைகள் நியாயமானதா? இளையராஜாவுடைய அனுபவத்திலிருந்து, பார்வையிலிருந்து அவர் இருமாப்பை தாண்டி இதுல நியாயம் இருக்கா? இல்ல, அந்த தனிப்பட்ட சிக்கல்கள்ல இளையராஜா தான் குறை செய்திருக்காருன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லைங்க. அது அவங்கவுங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கலாம். இப்ப இந்த சொல்லையே கூட தவிர்த்திருக்கலாம். இப்ப இவர் இளையராஜா தம்பி கங்கை அமரன் ரொம்ப கொச்சையா வைரமுத்தை பேசி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் ரொம்ப கொச்சையா நாங்க இல்லைன்னா நீ எங்க போற வர்ற இப்பெல்லாம் சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. எங்க அண்ணன் படத்தை நீ மாட்டிக்கிட்டு தினம் கும்பிடணும், நீ யூன்னு சொல்லி கொடுக்கறது இருக்கு. ஏன்னா இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் தகராறு, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. இளையராஜாவை பத்தி இவரே நிறைய குறை சொல்லியிருக்காரு வெளிப்படையா கங்கை அமரன். இப்ப நமக்கு அதெல்லாம் பேச வேண்டாம். அப்போ நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இளையராஜாவோட இணக்கம் தேட விரும்பலாம் கங்கை அமரன். அதுக்காக வைரமுத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது இல்லை. இப்போ எனக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த ஞானி அஞ்ஞானின்னு சொல்லியிருக்க சொல்ல தவிர்த்திருக்கலாம். அவர் இளையராஜாவை குடிக்கிறது போல இருக்கு, அதான் சொல்ல தவிர்த்திருக்கணுங்கிறதான் நினைக்கிறேன். மற்றபடி வைரமுத்து கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது மொழி இசை இரண்டும் பிரிக்க முடியாதது, இரண்டும் சேர்ந்தது தான் இசை. அதனால பாடல் வரியும் அடிப்படையானது, இசையும் உடையானது. இப்போ சில பேர் சொல்லியிருக்காங்களா, உடல் உயிர் போல. உடல் ஒன்று இருக்கு, அதுக்கு உயிர் இசை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட ஊமை, எல்லா ஊமையும் 100க்கு 100 பொருந்துவதில்லை. ஒரு புரிந்து கொள்ள ஊமைன்னு வச்சுங்க. அப்போ ரெண்டும் முக்கியமாக இருக்கிறது. இதை வைரமுத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்து சரி என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஐயா, ஒரு கேள்வி. இப்போ வைரமுத்து இசையும் எழுத்தையும் பிரிக்க முடியாது, அது 2 கலந்தாதான் இசை அப்படிங்கிறதுல எனக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா, இப்போ மொசாட், பீத்தோவன் போன்றவர்கள்லாம் இசையாவே அணுகுன பெரிய ஜாம்பவான்கள். அந்த மேற்கத்திய இசைக்கலைகள்ல இருந்து தான் இன்று இவர்கள் கையாளக்கூடிய மேற்கத்திய இசைகள் வருகிறதுன்னு இங்க இருக்கிற இசையமைப்பாளர்களே சொல்றாங்க. அவங்க இசையை வெறுமனே இசையா போட்டாங்க, அந்த இசைக்கு மொழி தேவைப்படலை. அவர்களை எப்படி பாக்குறாங்க? இப்போ எனக்கு இசையை பற்றி செய்தி எதுவே தெரியாது. அதாவது வரிகள் இல்லாமலே இசை கொண்டு வரலாம் அப்படி. அது மாதிரி மொசாத் இருக்கு, பீத்தோவான் பண்ணியிருக்காரு, பீத்தோவான் பெரிய ஆளு, அதை செஞ்சிருக்காரு அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்ற கருத்துல வரலாம். சரி, இருக்கலாம். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வரிக்கு இசையமைத்தது தானே இப்போ சிக்கல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரிக்கு இசையமைத்தது தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இப்போ இளையராஜா பீத்தோவன் மாதிரி வெறும் இசையமைச்சு வெளியிட்டு அது பெரிய புகழும் பெறலாம். அது அந்த ஆற்றல் உள்ளவர் இளையராஜான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இசையை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க இளையராஜாவுடைய இசை மேதமை பெருசு என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அவர் போட்டு அதுக்கு ராயல்ட்டி கேட்டு அதில் அவர் ஒற்றை உரிமை கொண்டாடினால் அது தவறு இல்லை. நீங்கள் இன்னொருத்தர் பாடல், அதுவும் ஒரு முதலாளி உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை இசையமைக்க வைக்கிறாரு, உங்களை சம்பளம் கொடுத்து அமர்த்துறாரு. உங்களுக்கு இன்னொருத்தர் பாடல், கருவிகள் பயன்படுத்தணும், எல்லாம் இவ்வளோ ஏற்பாட்டோட பண்ணிடுறீங்க. அதில் நீங்கள் ஒரு இசை என்பது கொண்டு வர்றீங்க. எப்பவுமே சொல்கிறவங்க பொதுவாக எல்லாத்துலேயும் புதிதாக எதுவும் உருவாக்குவதே கிடையாது. ஏற்கனவே இருப்பதைத்தான் மறுவடிவம் கொடுப்பது, கலந்து கொடுப்பது எல்லாமே. இசை என்பது புதுசா யாரோ இளையராஜாவோ பீத்தோவனோ உருவாக்கிறது இல்லை. இசை எழுது 7 சுரங்கள்னா 7 சுரங்கள், அதுக்குள்ளதான் ஆயிரக்கணக்கான இசை வருது. அப்போ புதுசா ஒரு இசையவே புதுசா உருவாக்கிட்டாருன்னா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறதை தான் கொண்டு வர்றீங்க. நீங்க சிறப்பா கொண்டு வர்றீங்க, சிறப்பான கலவையோட கொண்டு வர்றீங்க.
புதுவித கலவையோட கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு அந்த ஆற்றலுக்கு உங்களை பாராட்டலாம். ஆனா முழுக்க முழுக்க நீங்க தான் அந்த இசையவே கண்டுபிடிச்சது மாதிரி, உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல இசையவே புதுசா கண்டுபிடிச்சு உருவாக்கி புதுசா தந்திருக்கிறது மாதிரி அப்படி பேசக்கூடாது என்று நினைக்கிறேன், அப்படி கருதக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லதுங்க ஐயா. இப்போ 7 சொரம் 7 தாளம் இதைத்தான் வேறு வேறு கலவைகளாக இளையராஜா தருகிறார். இந்த வகையில் பார்த்தால் இவருக்கு ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்துக்கு இணையா ஒரு மொழி, ஒரு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளான மொழி தான் தமிழ் மொழியும். இந்த மொழிக்குள்ள இருந்து தான் வைரமுத்து பாடல் எழுதுறாரு. இவரும் சில மேடைகள்ல இளையராஜாவை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. உதாரணமா வைரமுத்து சொல்லியிருப்பாரு, முதல்ல இளையராஜா ஏறி சொல்லிடுவாரு மேடையில, நல்ல கவிஞர் தான் அப்படின்னா கண்ணதாசனை விட பெரிய கவிஞர் உலகத்துல கிடையாது அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டு இறங்கிடுவாரு. அதுக்கு வைரமுத்து மறுபடியும் மேடையில ஏறி, MS விஸ்வநாதனை விட பெரிய இசைக்கலைஞர்கள் இங்க இருந்துட முடியாது அப்படின்னு பதிலடி கொடுத்திருப்பாரு. இவருக்கு ஒரு எல்லை இருக்கு, 7 சொரம் 7 தாளம்னா வைரமுத்துக்கும் அந்த எல்லை இருக்கிறதா? மொழி உண்டு, நிச்சயம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதுல பார்த்துக்கிறது இல்லை. இப்ப என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை, அதாவது இந்த ஆணவம் வைரமுத்துவும் உண்டு. எனக்கு அண்மையில் ஒரு நேர்காணல் பார்த்தேன். அவர் என்ன ராஜகம்பீரன் என்று அவரும் திரைத்துறைக்கார நினைக்கிறேன். அவர் கடைசியில் இந்த வார்த்தை பற்றி பேசிட்டு அவர் சொல்கிறாரு, 2 பேருமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு கன்வெர்ட் ஆனவங்க அப்படின்னாரு. அதாவது இருவரும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஆணவ மனப்பான்மைக்கு புதிதாக மாறியவர்கள், புதிதாக மதம் மாறியவர் அப்படிங்கிறத சொன்னாரு. வைரமுத்துக்கிட்டே அந்த அந்த ஆணவம் உண்டு, அது இல்லைன்னு நான் சொல்றது. பொதுவாக நீங்க அவர் பேசுற நடை அதுலேருந்து வருது, எழுத்து போக்குவரத்து நிச்சயம் உண்டு. அதனால ஒரு உரைக்குள் 2 கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காரணங்களும் இருக்கலாம். நம்ம அந்த இதுல எல்லாம் போய் யாரு கூட குறைச்சேன்னு அந்த அளவு செய்வதுக்கு இல்லை. நான் இந்த இதுல பாடல் வரிகளுக்கு இல்லாமல் திரை இசை இல்லை. நல்லது. அல்லது இளையராஜா இசை இருக்கிறது பாடல் வரிகள் இல்லாமல் பண்ணிடல திரை இசையை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்க உரிமை தொகை கேட்கறதுன்னா நீங்க மட்டும் கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து தான் அதை கொடுக்கணும். அதுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை ஒரு ஆய்வாளர்களை வச்சு ஒரு வழிமுறையை உண்டாக்குங்க. இல்லைன்னா எல்லாரும் இப்ப என்னுடைய கருத்தை சொல்லிடுறேனே, இப்ப இளையராஜாவுக்கு இல்லாத பணமா? வழங்கணும், வாரி வழங்கணும். புதுசா வருமானம் தேட வேண்டிய இல்லைங்க. மனித வாழ்க்கை என்னங்க, அவர் ஆன்மீகத்தில் தானே இருக்காரு, ஆன்மீகத்தில் தானே இருக்காரு. அவர் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது திருவரங்கம் கோயிலுக்கு ஒரு அடுக்கு, அதாவது மொட்டை கோபுரம் இருந்துச்சு. அந்த மொட்டை கோபுரத்துல இப்போ முழு கோபுரம் மாத்திட்டாங்க. ஒரு அடுக்கு, அது 6வது அடுக்கோ எதுக்கோ இளையராஜா முழுக்க அவர் தான் பணம் கொடுத்தாரு. அது மாதிரி மக்களுக்கு செய்யலாம். மக்களுக்கு நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை மக்கள்கிட்ட வழங்கலாம். நீங்க உங்க பெற்றிருக்க பேருக்கும் புகழுக்கும் உங்க பிள்ளைகள்லாம் சம்பாதிக்கிறாங்க, யாரும் எந்த இதில் இல்லை, உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, ஏற்க போதும். இந்த புதுசா எதுக்கு இது போய் கேட்கணும்? நீங்க இது அடிப்படையில நம்ம வாதம் பண்ற அந்த ரைட் இருக்கா இல்லையான்ட்டு, அந்த உரிமை எப்படின்ட்டு. ஆனா இளையராஜாவுக்குன்னு பொருத்தி பார்த்தா இதை கேட்கவே கூடாது. அவர் இந்த தன்னுடைய தமிழ் சமூகத்துக்கு வாரி வழங்கணும். வாரி வழங்கி அவர் வள்ளலாவே பேர் எடுக்கலாம். அப்படி இருக்க வேண்டிய ஒருத்தர் என் பாட்டை அவரும் SP பாலசுப்ரமணியம் போய் அமெரிக்காவில் எங்கேயோ பாடுறாரு. இதனே சிக்கலுங்க ஆரம்பிக்குதுங்க. அமெரிக்காவில் பாடுறாரு, அந்த பாட்டுக்கு எனக்கு ராயல்ட்டி கூட எப்படி பாடினேன், அவங்க கட்டணம் வசூல் பண்றாங்க. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் யாருங்க கேட்டாங்க? MS விஸ்வநாதன் கேட்டாரா? KV மகாதேவன் கேட்டாரா? எவ்வளவோ ஆட்கள் எவ்வளவோ பண்ணாங்க. அவங்கெல்லாம் MS விஸ்வநாதன்லாம் அவ்வளவு ஆற்றல் உள்ளவர். இசையில பத்தி எனக்கு தெரியாது, அவருடைய திரைப்பட ரசிகர், பாடல் ரசிகர் தான் வச்சுங்களேன். இல்லை. ஆனா அவ்வளவு தன்னடக்கம் MS விஸ்வநாதன். கண்ணதாசனுக்கு அவருக்கு இந்த உறவு எப்படி மாமா மச்சான் உறவு மாதிரி ஒருத்த அவ்வளவு உரிமையோட பேசுகிற ஆட்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் அப்படி ஒரு உறவுக்கு உள்ள பண்பு வரணுங்கிற நம்ம இப்போ இளையராஜாவெல்லாம் பண்பு வந்தால் நமக்கு எங்களுக்கு பெருமை தானே. நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு, தமிழ் இன பெருமை பேசிக்கிட்டு, தமிழர்களுக்கான எல்லா பாடுபடுறவங்களுக்கும் இளையராஜாலாம் நம்ம செல்வம், நம்ம சொத்து, தமிழ் இசைக்கு இன்னைக்கு நிற்கிறாரு. நாங்கள் அதானே பெருமைப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவருடைய ஒரு பண்புகளில் சில கீறல்கள் வரும் பொழுது அது எல்லாருக்கும் இதாக இருக்குன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தூக்கி கொண்டாடணும்ல நம்ம இளையராஜாவை.
இப்போ நம்ம இனத்துல, நம்ம வந்து தமிழ் இனத்துல இப்படி ஒரு பெரிய மேதை இருக்காரு. எல்லாரும் எல்லா மொழியிலையும் பாராட்டுறாங்க அவரை, எல்லாரும் பாராட்டுறாங்க, இசை நுட்பம் தெரிஞ்சவங்க எல்லாம் பாராட்டுறாங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயம் தானே. அதான் எடுத்துக்காட்ட நான் சொல்றது. இப்ப ஜெயகாந்தன் இருந்தாரு, பெரிய வல்லுனர், எழுத்தாளர். அவர் நாவல்கள் படைச்சிருக்காரு, சிறுகதைகள் படைச்சிருக்காரு, வித்தியாசமான படைப்புகள், ரஷ்ய நாவல்கள், ஆங்கில நாவல்கள்லாம் படிச்ச ஆளு. புதுசாக வித்தியாசமா தமிழ்நாட்டில் கொடுத்தாரு, நல்ல பேரும் புகழும் வாங்கினாரு. ஆனா ஆணவம், இந்த ஆணவத்தின் காரணமாகவே ஒரு மக்கள் கலைஞரா, மக்கள் எழுத்தாளரா, மக்கள் படைப்பாளியா மகிழ்ச்சி பெறக்கூடிய ஜெயகாந்தன் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட கூட்டத்து கூட நின்று போயிட்டார். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த ஆணவம் வந்து ஜெயகாந்தனுக்கு நான் சொல்றது வந்து ஒரு ஒரு கடைசி காலத்தோட பேசினாரு, கோயம்புத்தூர்ல பேசினாரு. தமிழர்கள் தாய்மொழியை, தமிழர்கள் தமிழை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வது நாய் தனது வாளை தானே நக்கிக் கொள்வது போன்றது. ஜெயகாந்தன் இப்படியா பேசுவாங்க, பல தடவை இது மாதிரி இழிவுபடுத்திருக்காரு. அவர் பேசுறத வச்சு நான் சொல்றது, ஜெயகாந்தனுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நம்ம இந்த பாழ்பட்ட தமிழ் இனத்துல பிறந்துட்டோமே, அக்ரஹாரத்துல பிறக்க வேண்டியவன் என்ற வருத்தம் தான். எனக்கு அந்த மாதிரி வருத்தம் இளையராஜாவுக்கும் இருக்கோ என்று ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இப்போ ராஜ்யசபால இந்த பிஜேபி பிரதிநிதியாக இவர் போயிருந்தப்ப இவரை தலித் அப்படின்னு குறிப்பிட்டோம். தலித் அப்படின்னு குறிப்பிட்டதுக்கு, ராஜ்யசபால பிஜேபி பிரதிநிதியாக இவர் போயிருந்தப்ப தலித் அப்படின்னு இவரை குறிப்பிட்டதுக்கு இவர் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. அப்புறம் நீங்க சொன்னீங்க, இவர் முனைவர் வந்து தலித் அப்படின்னு ஒரு கட்டுரையில குறிப்பிட்டதுக்கு கோவப்படுறாரு. என்னதான் ரொம்ப நலிவுல இருந்து முன்னேறின ஆளாக இருந்தாலும், இப்போ இளையராஜாவை பத்தி நம்ம பெரும்பாலும் பேசிட்டோம். இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, வரிகள் இல்லாம இசை தனியா, அதாவது இளையராஜா வந்து பாடல் வரி இசையமைப்பாளர் மட்டும் இல்ல, பிஜிஎம் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் சேர்த்து தான் வடிவமைப்பு பண்ணியிருக்காரு. இப்ப சமீபமா வந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு படத்துல எல்லாம் இவருடைய பின்னணி இசையை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட இசைக்கு இவர் காப்புரிமை கேட்கறதுல நியாயம் இருக்கா? இசை மட்டும் பயன்படுத்தினா அதுல அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கா? யாரும் பயன்படுத்தினாலா? இல்ல, அவரு பொது நுகர்வுக்கு வெளியிட்ட பிறகு அதை வந்து காப்புரிமை கேட்கறதுல எனக்கு அது உடன்பாடு இல்லை. பொது நுகர்வு, இது வந்து ஒரு பொருள் வாங்குறோம், வாங்கிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் அடுத்தவன்ட்ட விற்கிறேன், அது அதுல எனக்கு பங்கு கொடுன்னு கேட்கறது மாதிரி பண்ண முடியாது. அது மாதிரி எடுத்துட்டு போகணும். அதை தாண்டி இளையராஜா அதை விட மகத்தானவர். இந்த இதுல எல்லாம் ஆசைப்படாமல் அவர் வந்து தமிழ் ஒரு மன வருத்தம் தான். தமிழர்களின் சொத்தாக, செல்வமாக அவர் இருக்க வேண்டியவர். அவர் தனிப்பட்ட செல்வத்தை போய் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்லதுங்க. இப்ப வைரமுத்து ஐயா அவர்கிட்ட வருவோம். நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய பாடல்கள், அதாவது ஒரு கவிஞனா, ஒரு கலைஞனா இவருடைய வெளிப்பாடையும், இது இல்லாம ஒரு மனிதரா இவருடைய வெளிப்பாடையும் பிரிச்சு உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. கவிஞர் என்பதுல சிறந்த கவிஞர், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. புது கவிதை எழுதுனதுல இருந்து ஐயோ யாரும் சிறந்த கவி. இப்ப இந்த பாடையிலே திரைப்படத்தை எடுத்துவோமே, இது ஒரு பொன் மாலை பொழுது, வான மகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள் அப்படிங்கிற பாட்டு வந்து நிழல்கள் படத்துல, பாரதி ராஜா இயக்குனர் படத்துல வந்த பாடல். அதுக்கு தான் இளையராஜா சேமித்தார். பாட்டு ரொம்ப பிரமாதமாயிடுச்சு. இல்லை பாட்டு நான் நீங்க என்னமா பண்ணாலும் சரி, இது ஒரு பொன்மாலை பொழுது, அது எல்லாரும் எழுதலாம். வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள் என்ற அந்த மாலை மயங்குற நேரம் இருக்குல்ல, அதை பற்றி எழுதுகிற கற்பனை இப்படி யாருக்கு வரும்? கவியரசர் எழுதியிருக்காரு பாசமலர் படத்துல, யார் யார் இவள் யார், யார் 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 இவள் யாரோன்னு ஒரு பாடல் வரும். ஜெமினி கணேசன் சாவித்திரியும் பாடுற காதல் பாட்டு. அதுல பதிலுக்கு பதில் போடுவாங்க டூயட்டு. சாவித்திரி பாடுவோம், என்ன பண்ணும்னாக்க, இந்த காதல் நினைவில் எப்படி நானேங்கிறத, நினைவில் மயங்கும் பொருளானால் நிலவில் மயங்கும் இருளானால். காதல் மயக்கத்தை நிலவு இருக்கும்போது இருள் இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது. இதை சொல்லக்கூடிய கவியன் தான் சொல்ல முடியும். சொல்ற இப்ப அவர் சொன்னார் அப்படி, அதை பார்த்து காப்பி இல்லை வைரமுத்துவா சிந்திக்கிறாரு. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை புனைகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது.
அது மாதிரி நிறைய கவிதை தனியாக எழுதியிருக்காரு. கவிதைகள் நிறைய வந்திருக்கு. முதல்ல அவர் கவிதை பூத தொகுப்பு தான் வந்தது. அதெல்லாம் இந்த கவிதையெல்லாம் இருக்கும். வந்து அந்த இந்தியாவினுடைய விடுதலைங்கிறத பற்றி அவர் எழுதியிருப்பார். பட்டு வேட்டியை பற்றி கணா கண்டு கொண்டு வந்த போது கட்டிய கோணமும் காணப்பட்டு விட்டதுன்னு ஒரு வரி. அது 47 விடுதலை நமக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு மார்க்சிய நிலையிலிருந்து எழுதிய பாடல்கள் நிறைய முதல் தொகுப்பெல்லாம் அப்படி எழுதினார். அது இலக்கணத்தோடு இருந்தது. அப்புறம் புது கவிதைன்னு ஆரம்பித்து எழுதினது. நிறைய படைப்புகள் நாவல் எழுதியிருக்காரு. அதனால ஆற்றல் உள்ள எழுத்தாளர், அது தகுதியுள்ள கவிஞர், அதில் மாற்று கருத்து இல்லை. தலைக்கணத்தை தவிர்க்க வேண்டும். அது இனிமே என்னத்த சொல்லி என்ன ஆக போகுது? சரி இருக்கட்டும், அவ்வளோதான், போயிட வேண்டியதான். ஐயா, இப்போ சுயமனித ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இளையராஜாவுக்கு சிலது இருக்கிறபடி வைரமுத்து அவர்களுக்கும் குறிப்பிடும் வகையில் நிறைய இருக்கு. குறிப்பாக இப்போ காமம் அதை எடுத்துக்கிட்டா, பொதுவாக தனிமனித வாழ்க்கையில் இல்லாமல் காமத்தை மிகவும் அழகாக வரிகளாக்கினவர் வைரமுத்து அப்படின்றதுல இன்றைய சமுதாயத்தினருக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து போராட்டங்கள், விடுதலை, காதல், களவு மனம், கற்பு மனம் இதையெல்லாம் பற்றி எழுதினவங்க காமத்தை பற்றி எழுதுறதுக்கு ஒரு அச்சத்தில் அல்லது ஒரு தயக்கத்தில் இருந்தப்ப அதையெல்லாம் உடைச்சு அதில் ஒரு பெரிய அழகியல் இருக்குன்னு சொன்னவர் வைரமுத்து தான். ரொம்ப பிரபலமானவர் வைரமுத்து தான். ஆனால் அவருக்கு அதுவே வந்து பாதகமாகவும் அமையுது. இப்படி இளையராஜாட்ட இருக்கிற சீர்கேடுகளை பற்றி நம்ம விமர்சிக்கும் பொழுது இதை பற்றிய விமர்சனம் உங்களுடையது என்ன? இல்லை, நான் முழுசா வைரமுத்தை படிச்சல, எல்லாம் படிச்சல அவருடைய இதெல்லாம், அதனால தெரியாது. அந்த விமர்சனம் எல்லாருக்கும் உள்ளது. அதை விட இந்த நான் தான் சொல்றேன், இப்போ இவருக்கு ஒரு ஆணவமான ஒரு தன்மை உண்டு, வைரமுத்து அவர்களுக்கும் உண்டு. இப்போ அவர் திமுக ஆதரவாளர் என்பதற்காக நம்ம விமர்சிக்கிறது இல்லை. அவருடைய படைப்பாற்றலை நான் பாராட்டுறேன். அவர் திமுக ஆதரவாளர், அதெல்லாம் தள்ளிட்டு தான் நிலைக்கக்கூடிய படைப்பாற்றல் அவருக்கு உண்டு. அது மாதிரி இசைத்துறையில் பெரும் மேதை நம்ம இளையராஜா. இவர் இந்த துறையில் இவர் பெரிய மேதையாக இருக்கார். இந்த காலத்தில் பங்களிப்பு செலுத்தியிருக்காரு வைரமுத்து. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அதைத்தான் நம்ம பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் உள்ள குணங்களை எல்லாம் இப்போ விமர்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ இப்படிப்பட்ட சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இளையராஜாவை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசிட்டோம், வைரமுத்துவை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசிட்டோம். இதற்கு உங்களுடைய பார்வையில் இது இப்படி நடந்தா இது தீர்வாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பார்வை என்ன? நடந்தான்னா எல்லாருக்குமே ஒரு தன்னடக்கம் வேணும். ஒரே ஒரு பாட்டு மட்டும் வச்சுக்கலாம், தன்னடக்கம் வேணும். வான்குருவியின் கூடு என்ன ஒரு பாடல் இருக்கு. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி செய்தல் அரிது யாம்பெரிதும் வல்லோமே என்றிருக்க வேண்டாம்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. தூக்கணாங்குருவி கூடு கட்டுது இல்லை, இது ஔவையார் பாடல். தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது அந்த மாதிரி நம்ம செஞ்சிட முடியுமா? அதுக்கு தான் தெரியும். அரக்க உருவாக்குது இல்லை இந்த வண்டுகள்லாம். இயற்கை இப்போ அரக்குகிறத சொல்கிறாங்க, இயற்கையில் அது உண்டாக்குனதானே அரக்கு. அந்த அரக்கை நம்ம உண்டாக்கிற முடியுமா? தொல்கரையான் பெரிய புற்றை எடுக்குது. தொல்கரையான் பூமியில நோண்டி போய் புற்றை எடுத்து கொண்டு வருது. அது மாதிரி கருவி இல்லாமல் மனிதன் செய்ய முடியுமா? அது கருவி இல்லாமல் செய்யுது. மனிதன் செய்ய முடியுமா? அது மாதிரி தேன் கூட நம்ம உருவாக்க முடியுமா? அல்லது தேனை நம்ம இப்படி மலர்லேருந்து தேன் எடுத்துட முடியுமா? நம்ம போய் அந்த தேனி தான் செய்யுது. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு எளிய காரியமா இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அதனால யாம் பெரிதும் வல்லோமே, நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காத. உன்னை போல வல்லமை படத்த மற்றவனு இருக்கான். ஔவையார் சொல்றது அதுதான். யான் பெரிதும் வல்லவனே என்று நினைத்து கொண்டிருக்காதே, உன்னை போல் வல்லவன் வேறொருவனும் இருக்கிறான், வேறொன்றில் இருக்கிறான். அதுதான் இந்த எடுத்துக்காட்டுகள்லாம். இந்த பாடல் நினைவு கொண்டு எல்லாரும் தன்னடக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னார் எல்லாருக்கும் பணிதல் நன்றாம், அவரும் செல்வர்க்கே செல்வம் படைத்து அப்படின்னாரு. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அடக்கத்தோடு இருக்கிறது எல்லாருக்கும் நல்லதுதான். செல்வரா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அது ரொம்ப தேவை. செல்வர்க்கே செல்வம் படைத்து. செல்வர்னா என்ன? செல்வர் வேறு பணங்காசு சொல்றதில்ல. அவரு செவி செல்வம் என்பார். செவியால கேட்டறிது. கல்வி செல்வம், அப்படி ஒன்னொன்னு பல செல்வம் இருக்கு. பொருட்செல்வம், இப்படி எந்த செல்வத்துல நீ இருந்தாலும் தன்னடக்கம் என்பது மிக மிக கூடுதல் செல்வம் உனக்கு என்று நம்ம பேராசான் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. நிறைகுடம் தழும்பாது என்று நம்ம முன்னோர்கள் பழமொழி உருவாக்கி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நினைத்து நாம் அனைவரும் வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை இப்படி பல கருத்துக்களுக்கு எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடலோட முடிவா ஐயா தன்னடக்கம் அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. இந்த தன்னடக்கம் இளையராஜா, வைரமுத்து அப்படின்றவங்களுக்கு மட்டும் பொருந்தாம
இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள், நான் என்று அனைவருக்குமானத ஒரு கருத்தை ஐயா சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இளையராஜா இன்று தமிழ் தேசியத்திற்கு பாதிப்புகளாக வந்து கொண்டிருக்கும் இந்த இந்துத்துவா மற்ற பிற சிக்கல்களிலிருந்து இவருடைய துறையில் நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு திருவாசகம், இந்த பாடல்லாம் வேற எந்த இசையமைப்பாளரும் இசையமைக்கல. அதே மாதிரி தான் வைரமுத்து, அவர் தமிழுக்கு செய்த கொடைகள்லாம் அளப்பெரியது. இந்த சர்ச்சைகளை தாண்டி இப்பொழுது நாம் இந்த உரையாடலின் வெளிப்பாடாக எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் வேணுமோ, ஒரு நல்ல பார்வை வேணுமோ, ஆணவம் இருக்கக்கூடாதோ, அதை அனைத்து தமிழ் சமூகத்திற்கு ஐயா கூறியதாக எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.